Hello everyone, welcome back to the channel. Exercise 9.1 question number 7. From a point on the ground, the angle of elevation of bottom and the top of the transmission tower fixed at the top of 20-meter high building are 45 and 60 respectively. So from a point on the ground. So இது வந்து ground வச்சுக்குவோம். இந்த groundல ஒரு point. The angle of elevation of bottom and top of the tower. So இங்க ஒரு tower இருக்கு. இது வந்து பாட்டம் ஆஃப் த டவர், இது வந்து டாப் ஆஃப் த டவர். ஸோ இது வந்து ஒரு 20 மீட்டர் ஹை பில்டிங் மேல இருக்கு இந்த டவர். ஓகேவா? ஸோ 20 மீட்டர் ஹை பில்டிங்ல இருக்கு. இது வந்து ஒரு பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட். இப்போ இங்க ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டு தி பாட்டம் ஆஃப் த டவர் அண்ட் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டு தி டாப் ஆஃப் த டவர், இது ரெண்டும் ஒரு 45 டிகிரி அண்ட் 60 டிகிரி. ஸோ இப்போ நம்ம வந்து ஹரிசோண்டல் லைன் ட்ரா பண்ணிக்கலாம் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பில்டிங், பாட்டம் ஆஃப் த பில்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எலிவேஷன் ஆஃப் பாட்டம் ஆஃப் த டவர். ஸோ இதுதான் பாட்டம் ஆஃப் த டவர். இந்த பாயிண்ட் பாட்டம் ஆஃப் த டவர், அதோட ஆங்கிள் வந்து 45 டிகிரி. ஸோ பாட்டம் ஆஃப் த டவருக்கு இருக்கிற ஆங்கிள் 45 டிகிரி அண்ட் டாப் ஆஃப் த டவர். ஸோ இதுதான் டாப் ஆஃப் த டவர். பாயிண்ட் இந்த லைன் தான் வந்து லைன் ஆஃப் சைட் தான் வந்து டாப் ஆஃப் த டவர். இது வந்து 60 டிகிரி. இப்போ நம்ம என்ன பண்ணா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர். இந்த டவரோட ஹைட் வந்து கால்குலேட் பண்ணணும். பட் நமக்கு இதோட இந்த பில்டிங்கோட ஹைட் வந்து 20 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் நமக்கு ஒரு ரைட் ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு, ஏ பி சி டி. ஃபர்ஸ்ட் இந்த ஹைட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும், ஹெச். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஹைட் ஆஃப் த டவர் வேணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ் என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். எக்ஸ் இப்போ எக்ஸுக்கு வந்து நான் எந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன்னா எக்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்கு ஏசிடி எடுத்திருக்கேன். ட்ரையாங்கிள் ஏசிடி, ட்ரையாங்கிள் ஏசி ஏசிடி. இந்த ஆங்கிள் 45, இந்த டிஸ்டன்ஸ் 20. இது இந்த பேஸை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இப்போ ஆங்கிள் நமக்கு தெரியும், ஆங்கிளோட ஆப்போசிட் பர்பெண்டிகுலர் தெரியும், பேஸ் தெரியாது. ஸோ இதை ரிலேட் பண்ற ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ tan தீட்டா ஈக்குவல் டு பர்பெண்டிகுலர் பை பேஸ். அப்போ tan தீட்டாவோட வேல்யூ 45, பர்பெண்டிகுலர் 20 மீட்டர், பேஸ் வந்து ஏடி நமக்கு தெரியாது. ஸோ இப்போ tan 45 ஓட வேல்யூ 1 ஈக்குவல் டு 20 divided by AD. So AD equal to 20 meter. அதுதான் ADங்கிறது X. X equal to 20 meter நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள். இப்போ ஹைட் ஆஃப் த டவர் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் அடுத்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன், ஏபிடி. ட்ரையாங்கிள் ஏபிடி. ட்ரையாங்கிள் ஏபிடினா இது ஏ, இது டி. அப்போ இதோட ஹைட், இந்த பிடியோட ஹைட் என்ன வரும்? பிடிக்கு இங்க ஆல்ரெடி ஒரு ஹெச் இருக்கு, ஹெச் பிளஸ் 20. இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த பிடி, ஹெச் பிளஸ் 20. இது நமக்கு ஏடி தெரியும் 20 மீட்டர். இதோட ஆங்கிள் வந்து 60 டிகிரி. ஸோ நம்ம ஹைட் தான் ஹெச் பிளஸ் 20. ஹெச் கால்குலேட் பண்ணுங்கிறதுனால இது ரிலேட் பண்ற ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ அகைன் tan தீட்டா tan 60 equal to perpendicular h plus 20 divided by base 20. tan 60 ஓட வேல்யூ √3, h plus 20 divided by 20. ஸோ இப்போ இந்த 20 லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போயிடலாம். √3 20 into √3 equal to h plus 20. இந்த 20 லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்துட்டா 20 √3 minus 20 equal to h. இப்போ இது ரெண்டுலையும் 20 காமனா இருக்கு. ஸோ 20 வெளியில எடுத்துட்டா √3 minus 1 equal to h. இப்போ ஹைட் ஆஃப் த டவர் வந்து 20 into √3 minus 1.